ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல் ஜான் பெடகோஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா டெம்பிள் வாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் காமிக்கிற இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க கிளிப்ஸை பார்க்கும்போதே நீங்கள் என்ன கோயில் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டு பெங்களூர் ரோட்டில் இருக்குது, அதாவது செங்கம் பக்கத்தில் இருக்க புதூர் மாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்து வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு தெரியுது எவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயிலுக்கு நாங்கள் திடீர் வந்திருக்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்றதையும். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோட்லேயே தான் வந்து இருக்குது, ரொம்ப உள்ளே போகணும் அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை. ஸோ நம்ம பார்க்கிங் வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி நிறைய வந்து சிலைகள்லாம், சாமி சிலைலாம் வந்து இருக்குது. சுற்றி வந்து நிறைய கடைங்களும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேண்டிட்டு அவங்கவுங்க வேல் வச்சுருக்காங்க போல், அவ்வளோ இருக்குது. இவங்க தான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் கேர்ளு, மொட்டை அடிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு. சாமி பார்த்துட்டு வந்து வெளில வந்துட்டோம். துயிரா வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த சிலைங்களை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லி போய் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ அந்த சிலைலாம் வந்து என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.
வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பழைய அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கேட்டதுக்கு யாருமே எனக்கு வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதை அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மரமும் ஒன்றா பின்னி பாம்பு மாதிரி வந்து இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக வந்து ஒரு ஒரு கிளை மட்டும் மேலே போயிட்டே இருக்குது. இந்த மரத்தோட வேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி இருக்குது. இங்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேர் இருக்குது அப்படின்ட்டு. சுற்றி எல்லாமே இந்த மரத்தோட வேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆற்றுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து குறி சொல்லுவாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் நாங்கள் போகும்போது வந்து யாருமே அந்த மாதிரி இல்லை. சுற்றி ஒரே சூளமாக தான் வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ வேண்டுதல் வந்து இங்கே நிறைவேறிருக்குன்றது பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் தான் இருந்துச்சு நாங்கள் போகும்போது. இந்த கோயிலை பற்றி இன்னும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியும் அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோயிலுக்கு வந்து போகிற சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா மறக்காமல் வந்து போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll meet you guys on the next video. Until then, bye bye from Priyadashni.